GBU காட் பிளஸ் யூ. இப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்றீங்களே, இதான் ரொம்ப தப்பு. GBU காட் பிளஸ் யூ கரெக்டா தானே இருக்கு? என்ன யூ? YOU தான் யூ. யூ கிடையாது. குட் பேட் அக்லி படம். இந்த படத்தோட ஒப்பீனியன் பற்றி ரெண்டே வகையாக பிரிச்சிடலாம். ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குதுப்பாங்கிறவங்க, இன்னொன்று சுத்தமாக பிடிக்கலப்பாங்கிறவங்க. நடுவில் இந்த கொஞ்சம் பிடிச்சி கொஞ்சம் பிடிக்கலங்கிறவங்களாம் இல்லவே இல்லை. எங்கே போனாங்கன்னே தெரில. இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஒரு பக்கம் வர, நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஒரு பக்கம் வருது. அதெல்லாம் கிடக்கட்டும் கழுத. உனக்கு படம் பிடிச்சிருக்கா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? இந்த படத்தை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு எல்லாம் ஆசைப்பட்டீங்க. நாங்களாம் யாரும் ஆசைப்படலையே. இல்லை, ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆசைப்பட்டாங்கப்பா. முதல்ல நம்ம டைரக்டர்கிட்ட இருந்து வருவோம். தலைவர் மார்க் ஆண்டனிக்கு முன்னாடி எடுத்த 3 படமும் அந்த அளவுக்கு பேசப்பட்ட படம்லாம் கிடையாது. அதுவும் இந்த AAA பஹீராலாம் அட்டர் ஃபிளாப். அப்புறம் மார்க் ஆண்டனின்னு ஒரு படம், நான் பயங்கரமா நம்பிக்கை வச்சிருந்த ஒரு படம். நான் நினைச்ச மாதிரியே அந்த படம் நல்லா இருந்துச்சு. இந்த மார்க் ஆண்டனி படமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான கலர் டோனு, எல்லாம் ரொம்ப ஹைப்பராகவே பேசிட்டு இருப்பாங்க. நம்ம விஷாலுக்கு தேவையான அளவுக்கு பில்டப் இருந்திருக்கும். தேவையான அளவு பில்டப் போட்டுக்கலாம். அப்புறம் குட் பேட் அக்லி டீசர், மார்க் ஆண்டனி மாதிரி அதே ஒரு கலர் டோனு, இங்கே எல்லாருமே ஹைப்பராகவே பேசிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஆதிக்கோட டச் அப்படின்னு நம்ம விட்டுட்டாலும் எனக்கு ஒரு பக்கம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, இந்த படம் நல்லா இருக்குமா அப்படின்னு. படம் ரிலீஸ் ஆன வேட்டி பார்த்தா படம் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இதான் உண்மை. கோட் படம் ரிலீஸ் ஆனப்ப ஏகே ஃபேன்ஸ் ஆகட்டும், நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கட்டும், இதையே தான் வச்சு அடித்தாங்க. படத்தில் வெறும் ரெஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்குது, படத்தையே ரெஃபரன்ஸை வச்சு ஒப்பேத்தி எடுத்திருக்காங்கன்னு. டேய், ரெஃபரன்ஸை வச்சு ஒப்பேத்துறதுனா அது கிடையாதுரா, இதுதான் அப்படின்னு குட் பேட் அக்லி எடுத்து வந்திருக்காரு நம்ம ஆதிக் ரவிச்சந்தர். படத்தில் என்ன மிஸ் ஆனிச்சு, கதையே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் நான் பேச மாட்டேன். ஒரு நல்ல கதை இருக்கிற ஒரு படத்தை ஒரு நல்ல படம்னு டிஃபைன் பண்ணிடலாமான்னா ஆமாம் பண்ணலாம். ஆனால் ஒரு நல்ல கதை மட்டுமே ஒரு படத்தை நல்ல படமாக மாற்றிடுமான்னா கிடையாது. அந்த கதையை நரேட் பண்ணுறப்பையும் நமக்கு பிடிக்கணும், புரியணும். அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல படத்துக்கு. ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னா அந்த கேரக்டர் என்ன ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு ஃபேன் பாய் சம்பவம் படத்தை எடுத்து காட்டுறேன். விக்ரம் படத்தை எடுத்து பார்த்தோமா, கமல் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாரு, 1986 வந்த அந்த விக்ரம் ரோலை ப்ளே பண்ணுறாரு. இப்போ நான் வந்துட்டு அந்த விக்ரம் படத்தை பார்த்துருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை பார்க்காம இந்த விக்ரம் படத்தை பார்த்தனாலும் எனக்கு கதை புரியும், பிடிக்கும். ஏன்னா அந்த கேரக்டரை பற்றின ஒரு சின்ன சினாப்சிஸ் கொடுப்பாங்க இந்த படத்தில். அப்படியே நம்ம இந்த ஃபேன் பாய் சம்பவத்துக்கு வந்தோம் அப்படின்னா, ஏகே இந்த படத்தில் எந்த ரோலை ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு புரியவே புரியல. பழைய படத்தோட ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு எரிச்சிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் போட்டு அடி நடித்த கோட் படத்துக்கே கூட வருவோமே, காந்தி அப்படின்ற ரோல் அந்த காந்தின்ற ரோலை தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. சும்மா அப்படி போகிற போக்கில் இந்த பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் வந்துட்டு போகுதே ஒழிய ரெஃபரன்ஸ் எல்லாம் வைக்கணுன்னே திணிச்ச மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் இங்கே தெரியுது. நான் இந்த படம் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்கெல்லாம் பார்த்து ஒன்று கேட்குறேன், நிஜமாவே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் இப்போ இதெல்லாம் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் ஏகே ஃபேன்ஸோட காதில் உழுவாது. நான் பேசுகிறது அவங்க காதில் எப்படி தெரியுமா உழுவும்? பிளா பிளா, படம் நல்லாவே இல்லை, பிளா பிளா, மொக்க படம் பிளா, கேவலமான படம் பிளா. படத்தோட பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோமா, படத்தோட மொத்த பாசிட்டிவும் ஏகே மட்டும்தான். ஏகே தவிர வேற யாராவது இந்த படத்தை நடிச்சிருக்கணும், டங்கு வந்திருக்கும். நம்ம ஏகே இந்த படத்தில் ஃபுல் எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. படத்தில் பார்க்குறப்ப தெரியுது நம்ம ஏகே தன்னை வச்சு என்ன வேணா பண்ணிக்கடா, போடா அதிக்கு அப்படின்னு தன்னைத்தானே கிவிட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் குறைய கிடையாது, அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஏகே. விடாமுயற்சி படத்தில் கூட கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்திருப்பாரு. பட் இந்த படத்தில் ஃபுல் எனர்ஜி தான். என்ன ஆஃபீஸர், நெகட்டிவ்னு நிறைய இருக்குது, பாசிட்டிவ்னு கம்மியாக தான் இருக்குது. நல்லா பாருங்க, அந்த கம்மியாக இருக்கிற பாசிட்டிவும் ஏகேக்காக மட்டும்தான். உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அதை ஃபைலாக போட்டு வச்சிருக்கேன். நானும் படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கலான்னு ஆரம்பிக்கிறேன். நடுவில் வந்து ஏதாவது கிரிஞ்சை பண்ணி விட்டு போயிடுறாங்க. அந்த கிரிஞ்சிலேருந்து மீண்டு வரத்துக்குள்ள இன்னொரு கிரிஞ்சு. அட படத்தை என்ஜாய் பண்ண விடுங்கடா. முக்கியமாக இந்த இன்டர்வல் போர்ஷன்லாம் ஐஎம் வெயிட்டிங்கிற டைலாக்கை வச்சே ஆகணுங்கிறதுக்காக ரொம்ப நேரம் பேசுகிறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கிற கான்டெக்ட் ரொம்ப சிம்பிள் தான். இந்த உருட்டு டைலாக் வைக்கணும், அப்புறம் இந்த கெட்ட வார்த்தை டைலாக் ஒன்று வைக்கணும். அதுக்காகவே இந்த டைலாக்லாம் ஜவ்வா போட்டு இழுத்துருக்காங்களோன்ற ஒரு ஃபீலிங். அதுவும் இந்த சிம்ரனோட லிப்புக்கு க்ளோஸ் அப் வச்சாங்க பார்த்தீங்களா, எனக்கு அது ஒரு மாதிரி ஐயே என்னடா இதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சீனுக்கு ஃபுல்லாக ஃபேஸ் ஷாட் வச்சுட்டு மேலே கீழே பிளாக் பார்டர் போட்டுட்டு அப்புறம் ஃபேஸ் ரிவீலுக்கு பிளாக் பார்டர் தூக்கிருக்கலாம். இவ்வளோ டெக்னிக்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமும் ஜூம் இன் ஜூம் அவுட் போட்டு விளாண்டுருக்காரு நம்ம ஆதிக்கு. படத்தில் த்ரிஷாவோட கேரக்டர், அது ஒரு கேரக்டர்னே சொல்ல முடியாது. நம்ம ஏகே ஒரு ரவுடின்னு தெரியும். ரவுடியை கல்யாணம் பண்ணிட்டு ஏகே வேலை மாசமாயிட்டு குழந்தையும் டெலிவரி பண்ணி வெளியே வச்சுட்டு குழந்தைய தொடணும்னா போய் ஜெயிலில் இருந்துட்டு வாங்கும். அந்த படத்தில் நடித்த பிரபுவே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரு கூட ஆதிக்கிட்ட இந்த சொல்லலை பாருங்களேன், நானே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன்னு. அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். அப்புறம் நம்ம பிரபுவோட கேரக்டர்
அந்த கேரக்டர் தேவையில்லை, அதை விடுங்க. அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ், அவரோட கேரக்டர் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டாக்டர்ல ட்வின்னா வந்த மொட்டையை பார்த்த உடனே இவன் ட்வின்ஸா இருப்பான்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனால் நான் தான் ட்வின்னு வந்து நிற்பாரு நம்ம அர்ஜுன் தாஸ். நம்ம அர்ஜுன் தாஸுக்கு டான்ஸ் ஆட வருது, காமெடி வருது. இந்த படத்தை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம அர்ஜுன் தாஸ் அவருக்கு கொடுத்த ரோலை பக்காவா பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த டாங்லி ஜான்விக்லாம் அது கொஞ்சம் ஓவராகவே தான் பில்டப் பண்ணிட்டாங்க. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும், பல்லுகள் எல்லாம் தட்டிடுவாங்க. மொத்தத்தில் இந்த குட் பேட் அக்லி படம் எப்படி இருக்குன்னா, ஒரு தடவை பார்க்கலாம் அங்கிள். மே 1 எவனாவது ஸ்டேட்டஸ் வைப்பான், அந்த ஸ்டேட்டஸையே 2.5 மணி நேரம் உட்காந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளோதான்.